Hi trading fam, welcome to Vartakam Pacer channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.47k subscribers for the trust and support. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம லாஸ்ட் வீக் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இண்டைசஸ்ல கிடைச்சிருந்தது அப்படின்றத தெளிவா டிஸ்கஸ் பண்ணோம். பிளஸ் அடிஷ்னலா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னைக்கான வீடியோல இந்த வாரம் முழுக்க கம்ப்ளீட் என்ன வீக்லி அனாலிசிஸ், என்னென்ன ஹர்டில்ஸ், என்ன ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் கண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் செக்கிங் அவர் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் ஃப்ரம் ஒன் so that you will get the better clarity about multi-time frame analysis. Okay, இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ லாஸ்ட் எபிசோட்கே நான் வந்து ஒரு குயிக் அவுட்லைன் கொடுத்திருந்தேன். ஸோ சிபிஆர் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, என்ன ட்ரெண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சிபிஆர் வந்து நேரோ சிபிஆர் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம சிபிஆர் நேரோவா மீடியமா வைடான்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நேரோ சிபிஆர் அப்படின்றத பார்த்துச்சு. அண்ட் செகண்ட் திங் அதோட டிஸ்டன்ஸ் பார்ப்போம். சிபிஆர் டு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் தென் சிபிஆர் டு S1 ப்ரீவியஸ் வீக் லோ, S1 ப்ரீவியஸ் வீக் லோ. இதுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே இந்த வாரம் நார்மலா தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் திங் நேரோ சிபிஆரா இருக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு செகண்ட்லி. அண்ட் இது வந்து நமக்கு ட்ரெண்டிங் இல்லைன்னா ஒரு வாலடைல் மார்க்கெட்டை வந்து இன்டிமேட் பண்ணுது. அண்ட் அது எந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிபிஆரோட டைப் வந்து பார்ப்போம். அது டிசெண்டிங் சிபிஆரா இருந்ததுனால மோஸ்டா டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அந்த டவுன் சைடா இல்ல அப் சைடா அப்படின்ற அந்த டைரக்ஷனை வந்து கேண்டில் ஓப்பனிங் வச்சுதான் நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கான கேண்டில் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆச்சு அண்ட் சிபிஆருக்கு மேலேயே சர்வைவ் ஆயிருக்கு. அண்ட் இது என்ன இன்டிமேட் பண்ணுதுன்னா கிளியரான புல் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுது பேஸ்ட் ஆன் சிபிஆர். ஓகே, ஸோ அப்ப சிபிஆர் வந்து இந்த வாரம் என்ன சொல்ல வருது, நேரோ சிபிஆரா இருக்கு அண்ட் தென் டிஸ்டன்ஸ் எல்லாம் கூட நார்மலா இருக்கு. ஸோ மோஸ்டா வந்துட்டு நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் அமையறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகம். அண்ட் தென் நமக்கு அது சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு முழுக்க சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆனதுனால ட்ரெண்டும் வந்து புல் சைடு அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ நிஃப்டி ஒரு டெம்பரவரியான புல் சைடு, அதாவது வீக்கான ஒரு புல் சைடுக்கு டேர்ன் அப் ஆயிருக்கு. அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. ஸோ வீக்கான புல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. இது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணி அதுக்கு மேல சர்வை பண்ணணும். அப்பதான் அது ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டா வந்து டேர்ன் அப் ஆகும். ஸோ இப்போதைக்கு சிபிஆருக்கு மேல இந்த வாரம் ஓப்பன் ஆனதுனால மேக்ஸிமம் இட் வில் ட்ரை டு சர்வைவ் அபவ் த வீக்லி சிபிஆர். So you have to think about the bears only when it closes below weekly CPR. Until then, நம்ம bull side தான் stick பண்ணிருக்க போறோம். As usual, நான் சொன்ன கான்செப்ட் படி CPR to R1 previous week ஹைக்குள்ள இருந்தா ஒரு ஸ்லக்கிஷான பேரிஷ்னஸ் இருக்கும். அது இப்போ பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு அக்ரெசிவான ஸ்லக்கிஷான புல் ட்ரெண்ட் இருக்கும். அது பிரேக் ஆச்சுன்னா அக்ரெசிவான ஒரு புல் ட்ரெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த லெவல்ஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இது எது பேஸ் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா டெய்லி சார்ட் பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் ட்ரெண்ட் செக் பண்ணுவோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல. இப்போ இந்த மாசம் சிபிஆருக்கு கீழே தான் இன்னும் இருக்கு. அப்போ இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படின்றது ஸ்டில் பேரிஷ். ஓகே, எக்ஸாக்டா ப்ரீவியஸ் மந்த் லோல இருந்து இப்போ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது. எப்போ புல்ஸ் அக்ரெசிவா இருக்கும்னா மந்த்லி சிபிஆருக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போதுதான் புல்ஸ் அக்ரெசிவா இருக்கும். லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல் சைடுக்கு மாறும். அப்போ அன்டில் அண்ட் அன்லெஸ் 1 ஹவர்ல வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கிற வரைக்கும் 1 ஹவர் ட்ரெண்ட் புல்லிஷ் தான். அது எவ்வளவு தூரம் புல்லிஷா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த லைன் நான் போட்டு வச்சிருக்கேன். இதை தாண்டி வரும்போது இன்னும் நல்ல அக்ரெசிவா லாங் டேர்ம் ட்ரெண்டும் புல்லிஷா மாறிடும், 1 ஹவர்லயும் அக்ரெசிவா இருக்கும். அதனால 23,636 வந்து நம்மளோட அப்சைட் லெவல் அண்ட் டவுன் சைட் வந்து 21,730. இஃப் இன் கேஸ் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே வருதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் வந்து என்ன அப்படின்றதுக்காக இது போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லெவலும் இம்பார்ட்டண்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ அப்போ இந்த லெவல்ஸ் மர்ஜ் பண்ணது வந்து என்ன தெரியுது, R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அக்ரெசிவா இருக்க போகுது. அண்ட் வென் இட் இஸ் நியரிங் டு R3 லெவல் இன் 1 ஹவர்
நமக்கு அங்க வந்து ஒரு ரிவர்சல் ஏரியா இருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ அது வரைக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் அது வரைக்கும் R3 இன் 1 hour, நியர்லி R3 இன் 1 hour. அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து புல் சைட் ஸ்டிக் பண்ணலாம். அப்போ சிபிஆர் டு R1 குள்ள இருக்குன்னா டெம்பரவரியா இருக்கும். அதுக்கு மேல இருந்ததுன்னா ஒரு அக்ரெசிவ் ட்ரெண்ட் இருக்கும்ன்றதுதான் நிஃப்டியோட ட்ரேட் பிளான். Okay, so now we'll check what happened to Bank Nifty. Bank Nifty-லயும் அதேதான். See, first நம்ம என்ன செக் பண்ணுவோம், நேரோவா வைட்டான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டிலையும் நேரோ சிபிஆர் தான். செகண்ட் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். அண்ட் சிபிஆர் டு R1 இருக்கட்டும், இல்லை பிட்வீன் R1 டு ப்ரீவியஸ் வீக் ஹையா இருக்கட்டும், ரெண்டு டிஸ்டன்ஸுமே வந்துட்டு இட் இஸ் நார்மல். அண்ட் தேர்ட் வந்துட்டு இது டிசெண்டிங் சிபிஆரா தான் இருந்தது. அதனால மோஸ்டா நம்ம டவுன் சைடு எதிர்பார்த்தோம். பட் இன்னைக்கு ஓப்பனிங் வந்து ஆஸ் லைக் நிஃப்டி அபவ் வீக்லி சிபிஆர் ரொம்ப தெளிவா சிபிஆர் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு 1 hourல. அப்ப ட்ரெண்ட் என்னது புல்லிஷ். ஸோ நான் என்ன நிஃப்டிக்கு சொல்லணும் அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும். பேங்க் நிஃப்டிலையும் வி ஆர் ஹேவிங் அ பக்கா நேரோ சிபிஆர். யூ கேன் எக்ஸ்பெக்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட். அண்ட் செகண்ட்லி சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு கேண்டில் க்ளோஸ் ஆனது R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்டா இட் இஸ் டேர்னிங் அப் டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் செட்டப்க்கு வந்து இது மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதுலயும் என்ன ட்ரெண்ட், புல் ட்ரெண்ட் தான். ஸோ குவிக்லி செக் ஹவ் ஐ ட்ரான் திஸ் லெவல். இது வந்து ஒன் டெய்லி சார்ட்ல மந்த்லி சிபிஆர் எப்படி நிஃப்டியில சொன்னோமோ அதே தான். மந்த்லி சிபிஆர் டாப் லெவல்ல நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ல நான் டவுன் சைடு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்க்கறச்ச மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் இன் போத் இண்டைசஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இட் இஸ் பேரிஷ். இந்த ப்ளூ லைனை தாண்டி மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இட் வில் டர்ன் bullish. Until then it is going to be bearish. அதுல டவுட்டே வேண்டாம். பட் எக்ஸாக்டா ரெண்டு இண்டைசஸ்லயுமே ப்ரீவியஸ் மந்த் லோ வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. அங்க இருந்து பிரைசஸ் வந்து டேர்ன் அப் ஆகுது. ஸோ டில் வாட் லெவல் இட் கேன் டேர்ன் அப் ரீட்ரேஸ் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ளூ லைன். ப்ளூ லைன் மேல வந்துச்சுன்னா இன்னும் நல்ல லாங் டேர்ம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடும். அப்போ பேங்க் நிஃப்டில என்ன செட்டப் இருக்கு, புல்லிஷ் செட்டப் தான் இருக்கு. இப்ப நாளைக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சுன்னா இட் வில் ரன் டுவர்ட்ஸ் R2 R3 லெவல்ஸ் இன் 1 hour. ஸோ ரெண்டு இண்டைசஸ்லயுமே ஒரு புல் ட்ரெண்ட் டேர்ன் அப் ஆறதுக்கான எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இது சர்வைவ் ஆகணும், இது அக்ரெசிவா ஆகணும் அப்படின்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆகும். யூ கேன் சி பிகாஸ் ஆஃப் வார். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன், வார் நடக்குது அதனால டவுன் ட்ரெண்ட்லயே இருக்கு, நம்மளால ட்ரேட் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங், நீங்க டெக்னிக்கலா சார்ட்ஸ் பார்க்கும் போது இட் இஸ் வெரி கிளியர் டவுன் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அப் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றது. அதனால இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கண்டினியூஸா 1 2 and 3 4 5 லாஸ்ட் 5 வீக்ஸா வீக்லி சிபிஆருக்கு கீழேயே தான் கேண்டில்ஸ் வந்து சர்வைவ் ஆச்சு. வீக்லி சிபிஆருக்கு மேல வரவே இல்லை. அண்ட் இந்த வாரம் தொடக்கத்திலேயே ஒரே நாள்ல வீக்லி சிபிஆருக்கு மேலேயே ஓப்பன் ஆகி சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்டா இந்த வாரம் முழுக்க வீக்லி சிபிஆருக்கு மேல சர்வைவ் ஆறதுக்கு தான் மார்க்கெட் ட்ரை பண்ணும். As I said, since we got narrow CPR, we can also expect a trending market if candles survive above R1 previous week high. So this is the perfect trade plan for the indices. Levels-உம் நம்ம அழகா மார்க் பண்ணியாச்சு. Okay. So this is all about today's video. And இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். And if you want to access our star cage indicator or trend checker indicator, வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. Okay. So and if you want to join our trading community, you can check the link in the description. Telegram communityக்கும் சரி, வாட்ஸ்அப் communityக்கும் சரி நான் லிங்க் கொடுத்துருக்கேன். So in that I will be posting daily like stocks based on inside CPR. அது எல்லாமே நான் போடுவேன். அண்ட் அந்த கான்செப்ட்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கனாலே everything you will get to know. Okay. In case of further queries, you can do WhatsApp us. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா do like it and do share it with your trading community and friends. So we'll see you on the next video on Friday. Until then, bye, take care and happy trading.